மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. என்னக்கா சாப்பாடு போடுவாங்க? கல்யாண சாப்பாடு பிள்ளை. அப்படியா? பக்கத்துல இருந்து தான் சரி, வந்திருக்குன்னு சரி. நினைக்கிறேன். என்னக்கா கல்யாண சாப்பாடா? ஆமா மல்லி, பக்கத்துல மங்கள மண்டபத்துல கல்யாணமா இருக்கும், அதான் சாப்பாடு வந்திருக்கு. அங்க கல்யாணம் நடந்தா பெரும்பாலும் இங்க சாப்பாடு வந்துரும். மாரிக்கு சாப்பாடு செலவு மிச்சம். பரவாயில்லையேக்கா, வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படிப்பட்டவங்களே மனுஷங்க நினைச்சுக்கிறாங்களே. ஆமா ஆமா, நல்லா நினைச்சாங்க. ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? இப்படியும் நல்ல மனசுக்காரங்க இருக்கதானே செய்யறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறு, சாப்பாடும் தட்டுல விழும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட மனசுக்காரங்கன்னு உனக்கு தெரியும். கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. அக்கா, என்னக்கா இது? கல்யாண வீட்டு சாப்பாடு. ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, நம்மளையும் நினைச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு. இது எப்படிக்கா சாப்பிடுறது? எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாரு. அப்படிதான். சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. பாரு, ஒழுங்கா சாப்பிடு. நீ இப்படி உட்கார்ந்துருக்கத அவன் வந்து பார்த்தானா மாட்டிக்குவ. அங்க பாத்தியா, நீ தேடி வந்த புள்ள குச்சியை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு. நீ சாப்பிடாம இருக்கிறத பார்த்தான்னு வெயி, கத்தி கலாட்ட பண்ணி உன்னை மாட்டி விட்டுருவா. பேசாம சாப்பிடு, அவளதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல உன் இஷ்டம். சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. சுடரே, வந்து உட்காரு உட்காரு. நீ சாப்பிடவே மாட்டியா? என்னைய அடிக்கிறியா நீ? கொண்ட உட்காரு உட்காரு உட்காரு. சாப்பிடு சாப்பிடு. என்னையவே அடிக்கிற நீ? இப்படி மிரட்டுறா பாரு. பாத்தியா? சீக்கிரம் சாப்பிடு. கொன்னுடுவேன். மல்லி மல்லி, இப்ப போய் நீ பேசுமா. போ போ போ. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. யார் நீ? என் பேர் மல்லி. ஓ, மல்லிப்பூவா? அக்கா, என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு தெரியும். என்ன மல்லி, ஏதாச்சும் பிடி கொடுக்கறாளா? பேசு பேசு. ரேணுகாக்கா, உங்க ஹஸ்பண்ட் விஜய் இருக்காருல்ல? என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க ஹஸ்பண்ட். ஆஹா, அதுக்கு முன்னாடி நான் எதுவும் சொல்லல ரேணுகாக்கா. ஹித்தா ஹித்தா ஹித்தா. ரேணுகா அக்காவா? யார் அது? நீங்க தான். ஹே லூசே, நானா ரேணுகா? என்கிட்ட வந்து ரேணுகா ரேணுகான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க அவளை சுடர்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அக்கா, இங்க எல்லாரும் சுடர்னு உங்களை கூப்பிடுறாங்க, ஆனா உங்க நெஜ பேரு ரேணுகா தான். மாரீனா, இங்க ஒரு லூசு வந்திருக்கு. ஓடி வா, இங்க வந்திருக்கு. மல்லி ஓடி வா, இங்க ஒரு லூசு வந்திருக்கு. ஐயோ சுடரே, கத்தாத. அமைதியா இரு, அமைதியா இரு. நில்லுடி, நில்லு. கத்தாத. ஓடாத, நில்லு. ஐயோ கத்தாதம்மா, நீ அமைதியா இரு. உட்காருமா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயோ, பயந்து ஓடிட்டாளா? பயந்துட்டா. பயந்து ஓடி போயிட்டா, ஓடி போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ்,
அக்கா உங்களுக்கு சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அப்படியே லைனா வந்து சாப்பிடணும், சாப்பிடுங்க. வெரி குட், வெரி குட். அக்கா, ரேணுகா அக்கா. ஏய், சாப்பிட்டியா? இல்லையா? வயிறு என்னத்துக்கு ஆகும்? முட்டாள் முட்டாள். இரு, நான் ஊட்டி விடுறேன். சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம். ஆ? நான் சாப்பிட்டுட்டேன். போய் சொல்லாத. முதல்ல சாப்பிடலன்னு தானே சொன்னேன், இப்போ சாப்பிட்டேன்னு சொல்ற. இத பாரு, அக்கா தர நல்ல பிள்ளையா சாப்பாட வாங்கிக்கணும். சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்னு சொன்னா வயலண்ட் ஆனாலும் ஆயிடுவாங்க. நல்லா இருக்குன்னே சொல்லிடுவோம். நல்லா இருக்குக்கா. வெரி குட். இப்போ இது எல்லாமே உனக்கு தான். வாய் தர, வாய் தர. இந்தா. வெரி குட். என்ன என்ன மல்லி, உனக்கு அமைதியா இருக்கா? உன் வலிக்கு வந்துட்டாளா? என்னம்மா, வாயில குத்தி விட்டாளா? இவ செஞ்சாலும் செய்வான். லைன்ல வா, லைன்ல வா, வா வந்து சாப்பிடு. என்ன மல்லி, உனக்கு சோறு விட்டுறாள இவ? சரி, எப்படியோ சாந்தமா இருக்கல்ல, பேச்சு கொடு, பேச்சு கொடு, நான் அப்புறமா வரேன். இந்தா சாப்பிடுங்க. சரியா? லைன்ல வா, லைன்ல வா. என்ன சொன்ன? சுடர்னு சொன்னேன். பரவாயில்ல, குட் குட். இருந்துக்க. என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிற? சுடரக்கா, சொல்லு. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்க்கா. ஆமாக்கா, நீங்க உங்க வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்தீங்க. அதை விட உங்களை கட்டி கொடுத்த வீட்ல நீங்க மகாராணி மாதிரி இருந்தீங்கக்கா. குரல் கொடுத்தீங்கன்னா வேலை பார்க்க 10 ஆளுங்க வருவாங்க. நினைச்ச நேரத்துக்கு சூப்பர் சூப்பரா சாப்பாடு. எவ்வளவு Dress, காரு, பங்களா, கம்பெனி, சொத்து எல்லாத்துலயும் நீங்க மகாலட்சுமி தான். சொத்து என்ன சொத்து, எல்லாத்துக்கும் மேல அச்சு அசல் ராஜகுமாரன் மாதிரி ஒரு புருஷன். வேற என்னக்கா உங்களுக்கு வேணும்? உங்களை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாரு தெரியுமா? இப்பவும் உங்க மேல அவர் அவ்வளவு உயிரா இருக்காரு. ஏய், சொன்னா கேட்க மாட்டீங்களா? லைன்ல வான்னு சொல்றான்ல. அப்படி ஒருத்தர் புருஷனா கிடைச்சதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. எப்படி வாழ வேண்டிய நீங்க இப்ப எப்படி இந்த கோலத்துல இருக்கீங்களே, சங்கடமா இருக்குக்கா. வாங்க, யாருக்கும் தெரியாம என் கூட வந்துருங்க. நாம இங்க இருந்து போயிடுவோம். உங்களுக்காக உங்க புருஷன் ஆசையா காத்துக்கிட்டு இருக்காருக்கா. உங்க குழந்தை வெண்பாவும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாக்கா. அக்கா வாங்கக்கா, வாங்க. இந்தா வாங்க, வாங்கக்கா. கையெடு. கதை நல்லாவே இல்ல, மண்ணு மாதிரி இருக்கு. கதை சொல்றா முட்டாள் முட்டாள். போ போ. அக்கா, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.